டேய் என்னடா போ போ போடா. செல்லம், உனக்கு பிடிச்ச டைமண்ட் நெக்லஸ் அப்பா அம்மாவோட பர்த்டே கிஃப்ட். வாங்கிக்கோ. தேங்க் யூ டாடி. தேங்க் யூ மா. அப்புறம் செல்லம், இந்த ஆபீஸ் டென்ஷன்ல உன் பர்த்டேவை நான் மறந்துட்டேன். உன் அம்மாவும் சொல்லல. மாப்பிள்ள சந்துரு தான் எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னாரு. நீ நம்ம வீட்ல இருக்கும்போது நவம்பர் மாசமே பர்த்டே பத்தி பேச ஆரம்பிச்சிருவ. நாங்களும் அந்த தேதிய ஞாபகம் வச்சிருப்போம். நீ காலையில பேசும்போது கூட ஒண்ணுமே சொல்லலையே ஸ்வேதா. ஆமா மாப்பிள்ள, உங்களுக்கு எப்படி ஞாபகம் வந்துச்சு? ஒண்ணு இல்லைன்னு ஸ்வேதாவோட ஜாதகம் எங்க வீட்டுக்கு வரும்போதே அந்த ஜாதகத்தை ஜோசியர் கிட்ட கொடுக்க சொல்லி சந்துரு கிட்ட தான் கொடுத்து அனுப்புனேன். அவன் அதை அப்பவே போட்டோ எடுத்து சேவ் பண்ணி வச்சிருக்கான் போல இருக்கு. அதான் கரெக்டா ஞாபகம் வச்சு இந்த ஏற்பாடெல்லாம் பண்ணியிருக்கான். கரெக்டா ஞாபகம் வச்சுட்டு அவனும் பவித்ராவும் இந்த ஏற்பாடெல்லாம் பண்ணியிருக்காங்க. ஓ அப்படியா? சூப்பர். நான் கொஞ்சமா தான் பண்ணேன். எல்லாமே பண்ணது பவித்ரா தான். தேங்க்ஸ் பவித்ரா. எனிவே, என்னோட பர்த்டேவை மறக்க முடியாத நாள் ஆக்கிட்டீங்க. ரொம்ப தேங்க்ஸ். என்னங்க? ஹாப்பி பர்த்டே ஸ்வேதா. தேங்க் யூ. ஹாப்பி பர்த்டே கண்ணா. தேங்க் யூ. ஓகே, போட்டோக்கு போஸ் கொடுங்க. ஹாப்பி பர்த்டே ஸ்வேதா. தேங்க் யூ. ஓகே. இந்த சந்துருவும் பவித்ராவும் திருட்டுத்தனமா பிளான் பண்ணி ஸ்வேதாவை இம்ப்ரெஸ் பண்ணிட்டாங்களே. நான் ஒரு மட சாம்பிராணி. இன்னைக்குன்னு பார்த்து சீக்கிரம் தூங்கிட்டேன். இது முன்னாடியே தெரிஞ்சிருந்தா நல்ல பேராவது எடுத்திருக்கலாம். அண்ணா இன்னும் கொஞ்சம் க்ளோஸா வாங்க. ஸ்மைல். ஓகே. ஸ்வேதா, பிறந்த நாள் வாழ்த்துக்கள். தேங்க் யூ. இங்க பாருங்க பவுனம்மா. ஸ்மைல். ஓகே. சூர்யா, வா நாம gift கொடுக்கலாம். என்னது? நாம கொடுக்கலாமா? உனக்கு எதுக்கு gift? அதெல்லாம் இப்ப சொல்லணுமா? வா gift கொடுக்கலாம். வா. ஹாப்பி பர்த்டே ஸ்வேதா. தேங்க் யூ. குடு. ஹாப்பி பர்த்டே ஸ்வேதா. தேங்க் யூ. அதோட எனக்கு முன்னாடியே தெரியாது உனக்கு பர்த்டேன்னு. நெக்ஸ்ட் டைம் இன்னும் பெருசா பண்ணிடலாம். இட்ஸ் ஓகே. ஓகே, போட்டோக்கு போஸ் கொடுங்க. பக்கத்துல போங்க, பக்கத்துல போங்க. இன்னும் க்ளோஸா நில்லுங்க. ஸ்மைல். அண்ணா இன்னும் கொஞ்சம் க்ளோஸா வாங்க. அண்ணி பக்கத்துல நில்லுங்க. ஸ்மைல். பவித்ரா, பவித்ரா. அண்ணி பவித்ரா. என்னாச்சு? ஐயோ பவித்ரா, என்னாச்சுமா? பவி, பவி. ஏன் பவித்ரா? பவித்ரா. அண்ணி பவித்ரா, பவித்ரா அண்ணி என்னாச்சு? அண்ணி பவித்ரா. ஐஷு, போய் முதல்ல தண்ணி குடிமா போ.
பவித்ரா பவித்ரா என்னாச்சு? எ- பவித்ரா ஏய் பவித்ரா பவித்ரா ஏன் இவ திடீர்னு அடிக்கடி மயக்கமாயிடுறா? ஒன்றும் இல்லை, நீ அதான் ராத்திரி முழுக்க கண்ணு முழிச்சு வேலை செஞ்சிருக்கால, அதான் டயர்டில் இப்படி ஆயிட்டான்னு நினைக்கிறேன். எல்லாருமே தூங்காம தான் இருக்கும். எல்லாருக்கும் மயக்கம் வருதா என்ன? விசாலம், அவ சின்ன பொண்ணுமா, எல்லாரையும் ஒண்ணா வச்சு பார்க்க முடியுமா? பேசாம இருங்க. எனக்கு என்னமோ சூர்யா இவ கர்ப்பமானதுக்கு அப்புறம் தான் தாலி கட்டியிருப்பானோன்னு சந்தேகமா இருக்கு. எதுக்கும் ஒரு தடவை நாடி பிடிச்சு பார்க்கவா? ஹே, என்ன விசாலம், எல்லாத்தையும் சந்தேகமா தான் பாப்பியா? கொஞ்சம் அமைதியா இரு. என்ன சித்துக்கு? ஆ? ஒரு நிமிஷம் இரு, நான் கைய என்ன ஐஷோ, தண்ணியை கொண்டு வர வேண்டியதானே? எடுத்துட்டு வரேம்மா. என்னங்கம்மா? பவித்ரா தண்ணி குடி. பவித்ரா எழுந்திரி. பவித்ரா பவித்ரா இந்தம்மா, இந்த தண்ணி குடி குடி. சாரி அத்தை, திடீர்னு தலை சுத்திருச்சு. சரி வா, உள்ள போலாம். கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தா சரியாயிடும். எந்திரி வா. நானும் வந்த நாள்ல இருந்து பார்த்துட்டேன். பொண்ணு எதுக்கு இவ்வளோ தாங்குன்னு தாங்குறான்னு தெரியலையே. பார்த்து பொறுமையா உட்காரு. சாஞ்சுக்க வா. பார்த்து தண்ணி குடி முதல்ல. இந்தா கொஞ்சம் குடி. என்ன பவி, இப்ப பரவாயில்லையா? பரவாயில்ல அத்தை. என்ன திடீர்னு மயக்கம் போட்டு விழுந்துட்ட? வேலை செஞ்சது ஒத்துக்கலையா? இல்ல அத்தை, மசக்கதான். ஏய், என்ன பவி இது? கால நேரத்திலேயே அக்கம் பக்கம் பார்த்து தான் பேசணும்னு சொல்லுவாங்க. ராத்திரியில பேசவே கூடாதுன்னு சொல்லுவாங்க. பாத்துமா, பிரச்சனை ஆயிட போகுது. ஒரு பொண்ணு வயித்துக்குள்ள குழந்தை உருவானா அது சந்தோஷமான விஷயம் தானே அத்தை? அந்த குடும்பத்துல எல்லார்கிட்டயும் சொல்லி சந்தோஷப்படணும் தான் நினைப்பா. ஆனா நான் மட்டும் ஏன் அத்தை திருநவ மாதிரி பயப்படணும்? பவித்ரா, இங்க பாரு, எந்த பொண்ணுக்கும் வாழ்க்கையில நடக்கக்கூடாத விஷயங்கள்லாம் உன் வாழ்க்கையில நடந்திருக்கு. அதுக்காக வருத்தப்பட்டோ இல்ல வேதனைப்பட்டு அழறதுலயோ எந்த பிரயோஜனமும் இல்ல. தைரியமா இருந்தாதான் எல்லாமே கடந்து போகும். நானும் இந்த விஷயத்த அவர்கிட்ட கல்யாணத்துக்கு முன்னாடியே சொல்லிடலான்னு தான் நினைச்சேன். ஆனா அவர் இருக்கிற கோவத்துக்கு இதெல்லாம் சொன்னா இன்னும் பிரச்சனை எல்லாம் பெருசா பூதாகரமா வெடிக்குமே தவிர ஒரு சொல்யூஷனும் கிடைக்காது. அதனாலதான் பொறுமையா இருக்கேன். அது மட்டும் இல்ல, அண்ணிய பார்த்தல்ல, அவங்களுக்கும் உன் மேல சந்தேகம் வர ஆரம்பிச்சிருச்சு. ஆமா அத்தை, விசால் அம்மா நான் போகும்போது வரும்போதும் என்னையே ரொம்ப கவனிச்சு பாக்குறாங்க. அது வேற எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. இத பாரு, நீ பயப்படாத. ஆனா எதுக்கும் அவங்க கிட்ட கொஞ்சம் கவனமா இரு. அவங்க ஹால்ல உட்கார்ந்திருந்தா நீ சுத்தி அப்படியே எங்கேயாவது போய் ரூம்ல உட்கார்ந்துரு. புரிஞ்சுதா? இந்த விஷயம் அவங்களுக்கு மட்டும் தெரியவே கூடாது. தெரிஞ்சது உடனே போய் சூர்யா அப்பா கிட்ட இது சொல்லிடுவாங்க. அத்தை, சூர்யா எதுவும் சொல்லிட மாட்டாளா அத்தை? அவன் வாயே திறக்க மாட்டான். அவன் கிட்ட இந்த விஷயம் உன் வாய் மூலமா வெளியில வந்தா அவ்வளவுதான்னு மிரட்டி வச்சிருக்கேன். அதனால அவன் சொல்றதுக்கு வாய்ப்பே இல்லை. ஆனா விசால அண்ணிதான், அவங்களுக்கு மட்டும் இது தெரிஞ்சது, அதுக்கப்புறம் தம்பியோட கௌரவம் தான் முக்கியம்னு உடனே போய் எல்லா உண்மையும் அவர்கிட்ட சொல்லிடுவாங்க. சரிங்க அத்தை, நான் என்ன பண்ணணும்? இங்க பாரு,
நீ படுத்து தூங்கு. காலையில நீ பொறுமையா எழுந்து வந்தா போதும். நான் போய் அவங்க கூட இருக்கேன். சரியா? ம், முதல்ல சரிங்க நல்லா அத்தை. தூங்கு. ம்? ம். ஃப்ரெண்ட்ஸ் வேற சந்துரு, அதெல்லாம் ஒகேஷன்ஸ்க்கு மட்டும்தான். ஆனா இது அப்படி இல்லைல்ல, இது லைஃப், ரொம்ப தூர பயணம். அதுல நமக்கு கிடைக்கிற எல்லா சந்தர்ப்பத்திலையும் நம்மளோட அன்பை ஷேர் பண்ணிட்டே இருக்கணும். தேங்க்யூ. ஆ இல்லை புரியல. தேங்க்ஸ் எதுக்கு? அன்எக்ஸ்பெக்டடா என்ன சர்ப்ரைஸ் பண்ணதுக்கு. கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்ல முடியுமா? தீபாவளி, பொங்கல் இந்த மாதிரி விஷயத்தை விட என் வீட்டில் மிக சிறப்பாக கொண்டாடுற விஷயம் என்னன்னு தெரியுமா? வருஷா வருஷம் வர என்னோட பர்த்டே தான். என் அம்மா அப்பாவுக்கு பெரிய விசேஷமான நாள். அன்னைக்கு என் வீடே அமர்க்களமா இருக்கும். என்னை அவ்வளோ சந்தோஷமா வச்சுப்பாங்க. கேட்டதெல்லாம் கிடைக்கும், மனசுல நினைக்கிறதெல்லாம் நடக்கும். ஆனா ஆனா இந்த வருஷம் அந்த மாதிரி எதுவுமே இருக்காதுன்னு நினைச்சேன். ரொம்ப யோசனையாவே இருந்துச்சு. அம்மா அப்பா மாத்தி மாத்தி ஃபோன் பண்ணிட்டே இருந்தாங்க. நான் ரொம்ப குழப்பத்துல இருந்தேன். ஆனா என்ன ஆச்சு? சொல்ல வந்ததை சொல்லி முடி. அடிக்கடி இப்படி பிரேக் போட்டா என்ன அர்த்தம்? தேங்க்ஸ். என் பிறந்த நாளையும் சரியா தெரிஞ்சுக்கிட்டு ஞாபகம் வச்சுக்கிட்டு இவ்வளோ நேர்த்தியா பண்ணிட்டீங்க. இந்த மாதிரி ஃபங்க்ஷன் எல்லாம் இந்த வீட்டில் இருக்காது, இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமாவே எடுத்துக்க மாட்டீங்கன்னு நினைச்சேன். ஏன் அப்படி நினைக்கணும்? இல்ல, என் வீட்டுக்கு நான் ஒரே பொண்ணு. ஞாபகம் வச்சு ஈவெண்ட் அரேஞ்ச் பண்றது ரொம்ப ஈஸி. ஆனா இந்த வீட்டில் அதெல்லாம் ஒரு ப்ராக்டிஸாவே இருக்காதுன்னு நான் நினைச்சேன். ஒத்த புள்ளையா இருந்தாலும் 10 புள்ளையா இருந்தாலும் எங்க அம்மாவுக்கு எல்லாருமே முக்கியம்தான். ஒவ்வொருத்தங்க பிறந்த நாளையும் கரெக்டா ஞாபகம் வச்சு தடபுடலாம் ஏற்பாடு பண்றதுல எங்க அம்மா எப்பவுமே கிரேட் தான். அது உங்க வீட்டு மெம்பர்ஸ்க்கு ஓகே, நான் எப்படி அந்த லிஸ்ட்ல வர முடியும்? அவ்வளவுதான் நீ எங்க அம்மாவை புரிஞ்சு வச்சிருக்க. நமக்குள்ள நம்ம எப்படி வேணா இருக்கலாம், ஆனா அவங்கள பொறுத்த வரைக்கும் நீயும் இந்த வீட்டுல முக்கியமான ஆள் தான். அவங்க மனசுக்கு பிடிச்ச இந்த வீட்டுக்கு மருமகளா இருக்கும்போது அப்புறம் எப்படி உன் பிறந்த நாளை கொண்டாடாம இருப்பாங்க? அது ஓகே, அத்தை என் பர்த்டேவா கொண்டாடினாங்க. ஆனா ஐயாவுக்கு எனக்கு கிஃப்ட் கொடுக்கற ஐடியாலாம் எப்படி வந்துச்சு? பிறந்த நாள் கொண்டாட்டம் சர்ப்ரைஸ்னு வச்சுக்கிட்டா நீ அதை உதறி தள்ளாம அன்பா ஒரு கிஃப்ட் கொண்டு வந்து கொடுத்தியே,
அதுதான் அதுல ஹைலைட்டே. ஐம் இம்ப்ரெஸ்ட். அதான் அழுத்தமா தேங்க்ஸ்னு சொன்னேன். நீ எப்பவுமே எரிஞ்சு விழுந்து பேசியே பார்த்துட்டேன். ஆனா இன்னைக்கு தான் நீ ரொம்ப கூலா பேசிட்டு இருக்க. அதுக்காக நான் உனக்கு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். தேங்க்ஸ். ஸோ என் மனசு ரொம்ப சந்தோஷப்பட்டதுக்கு ஓப்பனா தேங்க்ஸ் சொல்லிட்டேன். பதிலுக்கு நீயும் தேங்க்ஸ் சொல்லிட்ட. அவ்வளோதான். இதுக்கு மேல வேற எந்த தாட்ஸ்குள்ளேயும் போக வேண்டாம். ஓகேவா? தாட்ஸா? எனக்கா? அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை. இருந்தாலும் ஒன்னே ஒன்று சொல்லிக்க விரும்புகிறேன். அடிக்கடி இந்த ஸ்கூல் டீச்சர் மாதிரி கண்டிஷன் போகிறத மட்டும் குறைச்சிக்கோ. ம்? ஸ்வேதா, இதுதான் நான் சொன்ன அங்காள பரமேஸ்வரி கோயில். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச கோயில். இதுதான் என்னோட ஃபேவரட். அவ்வளவு ஏன், இது கோயில்னு சொல்ல முடியாது, என் அம்மா வீடுன்னு தான் நான் சொல்லுவேன். நான் கல்யாணம் முடிஞ்சு இந்த ஊருக்கு வந்தப்போ என் அப்பா, என் ஊரு, சொந்தம் பந்தம் எல்லாரையும் பிரிஞ்சு ரொம்பவே சிரமப்பட்டேன். அப்பதான் ஒரு நாள் இந்த கோயில்ல வந்து உட்கார்ந்தேன். நீ நம்ப மாட்ட, உடனே எனக்கு என் அம்மா வீட்டில் உட்கார்ந்த மாதிரி ஒரு பெரிய நிம்மதி. அப்பல இருந்து இந்த கோயிலை இறுக பிடிச்சுக்கிட்டேன். என்னோட சந்தோஷம், துக்கம், சோகம் இது எல்லாமே இந்த கோயில்ல தான் நான் கொட்டுவேன். அப்போ இந்த அங்காள பரமேஸ்வரி எனக்கு பெரிய மாமியாரா? அப்படியும் வச்சுக்கலாம். வா. வா. வாங்க வாங்கம்மா. இது யாரு? உங்க ரெண்டாவது மருமகளா? ஆமா, அவளுக்கு இன்னைக்கு பிறந்த நாள். அவ பேருக்கு தான் அர்ச்சனை பண்ணணும். கொடுங்க. பேரு நட்சத்திரம் சொல்லுங்க. ஸ்வேதா, ஆயில ஸ்வேதா, நட்சத்திரம். ஆயில நட்சத்திரம். இந்தாங்கம்மா, நீங்க தொட்டுக்க தொட்டுக்கோங்க. முடியும். ஓம் அம்மையே போற்றுவோம், அம்பிகையே போற்றுவோம், அனுகிரக மாரியே போற்றுவோம், அல்லல் அறுப்பவளே போற்றுவோம், அங்குச பாசம் ஏந்தியவளே போற்றுவோம், ஆதார சக்தியே போற்றுவோம், ஆதிபராசக்தியே போற்றுவோம், இரண்டிற்கு பவளே போற்றி போற்றி. தேங்காயில பூ விழுந்திருக்க பாருங்க. அப்படியா? உங்க மருமக வந்த வேலை உங்களுக்கு நல்ல அதிர்ஷ்டமா இருக்க போகுது. சந்தோஷம். தனம் தரும், கல்வி தரும், புகழாடும், தரப்புரியா மனம் தரும், நீங்க நல்லடையெல்லாம் தரும், அன்பரன்பவருக்கே கண் தரும், திருவிழலாம் விழாது கிடைக்கட்டும். வா. ஒரு நிமிஷம். வள்ளி, நீங்களா? பொன்னியா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். ஆமா, பூஜா வரல? ஆ, அவளுக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, அதனால நான் மட்டும்தான் வந்தேன். ஆமா, இவங்க யாரு? உங்க மருமகளா? என் மருமக. அது எப்படி கரெக்டா மருமகளான்னு கேட்டீங்க? இல்ல, ஒரு அம்மாவோட மக பக்கத்துல நிக்கிறதுக்கும் ஒரு மாமியாரோட மருமக பக்கத்துல நிக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல, அதை வச்சுதான் கேட்டேன். வணக்கம்மா. வாங்க வாங்க, நல்ல வேளை இந்த சமயத்துல வந்தீங்க. மேடம், உங்க கையால இந்த பசங்களுக்கு இந்த கவரை கொடுங்க. என்ன கவர் இது? இவங்க எல்லாருமே கஷ்டப்படுறவங்க, படிப்பு செலவுக்கு பணம் வேணும்னு கேட்டாங்க, அதான் கோயிலுக்கு வர சொல்லியிருந்தேன். நல்ல வேளை உங்களை பார்த்துட்டேன்ல, உங்க கையால கொடுத்தா இன்னும் நல்லா பொருத்தமாவே இருக்கும், அதான் உங்க கையில கொடுத்தேன். வாங்கிக்கோங்க. தேங்க்ஸ் மேடம். இந்தாங்க, இதை நீ வந்து வாங்கிக்கமா. ரொம்ப தேங்க்ஸ். அம்மா, இவங்களும் உதவி வேணும்னு கேக்குறாங்கம்மா. இப்பதானே சொல்றீங்க? சரி, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. நான் யார்கிட்டயாவது கேட்டு வாங்கி தரேன். வள்ளி,
இந்த மாதிரி ஏதாவது உதவி தேவைப்பட்டா நீங்க எங்கேயும் போக வேணாம், என்கிட்ட வாங்க. நாங்க குமாரசாமி ட்ரஸ்ட்னு ஒரு ட்ரஸ்ட் நடத்திட்டு இருக்கோம். அது மூலமா நிறைய கஷ்டப்படுறவங்களுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கோம். இந்த மாதிரி உதவி தேவைப்படுறவங்களுக்கு ஹெல்ப் வேணும்னா நீங்க வாங்க, நான் பண்றேன். அப்படிங்களா? ரொம்ப சந்தோஷம். பொன்னி, உங்களை அடிக்கடி வந்து தொந்தரவு பண்ணுவேன். கண்டிப்பா நீங்க தாராளமா கூட்டிட்டு வாங்க. கண்டிப்பா நான் ஹெல்ப் பண்றேன். இந்த சிவன் பார்க் இருக்குல்ல, அதுக்கு ஆப்போசிட்ல தான் இருக்கு எங்க ட்ரஸ்ட். சரிங்க, நிச்சயமா வரேன். சரி, அப்புறம் வாங்க. பார்க்கலாம். போயிட்டு வாங்க. போலாம். சரி, நீங்க கிளம்புங்க. ம் சரிங்கம்மா. ம். யாரு ட்ரஸ்டடி அது? யாரு பணத்தை எடுத்து யாருக்கு கொடுக்கறது? ஏன் பணத்தை எடுத்து ஊருக்கு தானம் பண்றீங்களா? வரேன், நான் வரேன். உன் மொத்த பணத்தையும் அள்ளிட்டு போறதுக்கு வரேன்டி. ஸ்வேதாவோட பர்த்டேவை நாங்கெல்லாம் மறந்து போயிட்டோம்னு நினைச்சிட்டே இருந்தா. சாப்பிட்டுட்டு அவ ரூமுக்கு போற வரைக்கும் அவன் முகம் டல்லாவே இருந்தது. ஆமாண்ணே, சந்துரு, பிரியா, ஐஸ்வர்யா எல்லாரும் இத பத்தி எதுவுமே பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. சரின்னு நாங்களும் அவகிட்ட எதுவுமே சொல்லல. அவன் ரூமுக்கு போனதுதான் பரபரன்னு வேலைய ஆரம்பிச்சாங்க பாரு. என்ன டெக்கரேஷன்! ராத்திரி எங்களை தூங்க விடல. ஐயா, தொந்தரவு பண்றதுக்கு மன்னிச்சுக்குங்கய்யா. பரவாயில்ல, சொல்லு. பிரச்சனை ரொம்ப பெருசா இருக்கும் போல இருக்குங்கய்யா. நீங்க தான் தலையிட்டு அதை சரி பண்ணுங்கய்யா. என்னாச்சு மூர்த்தி? என் அண்ணன் பையனை ஸ்டேஷனுக்கு கொண்டு போயிட்டாங்கய்யா. ஒரு நிமிஷம் இரு. ராஜாராம், கமிஷனர் உனக்கு நல்லா க்ளோஸ் தானே? ஒரு பிரச்சனை. என்ன பிரச்சனை மாணிக்கம்? இதால் உன் டிரைவர் தானே? ஆமாப்பா, இவன் அண்ணன் பையன் ஒரு பொண்ணை காதலிச்சிருக்கான். கல்யாணத்துக்கு முன்னாடி அந்த பொண்ணு கர்ப்பமாயிருக்கு. அது இப்போ பிரச்சனை பெருசாயிடுச்சு. போலீஸ் ஸ்டேஷனுக்கு வர சொன்னாங்க, இப்போ உள்ள வச்சுட்டாங்க. நீ கமிஷனருக்கு ஃபோன் பண்ணி அந்த பையனை விட்டுற சொன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். அசிங்கமா இருக்குப்பா. கேட்கவே அருவருப்பா இருக்கு. இந்த மாதிரி விஷயத்துல என்னால தலையிட முடியாதுப்பா. பொம்பளை பிள்ளைகிட்ட மிருகத்தனமா நடந்திருக்கிறான். கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு பொம்பளை பிள்ளை தொட்டிருக்கிறான். தப்பு இல்லை இது. ஏன் இப்பெல்லாம் ஒரு குடும்பத்தில் தானே பிறந்திருப்பான். அப்பா அம்மா இருப்பாங்கல்ல, கூட பிறந்த அக்கா தங்கச்சியெல்லாம் இருப்பாங்கல்ல. எப்படி இப்படி காட்டு மிராட்டுத்தனமா நடந்துக்க முடியுது? என்னால இதுக்கு சப்போர்ட் பண்ண முடியாதுப்பா. யாருமே சொல்லி கொடுத்துருக்க மாட்டாங்க அவனுக்கு நல்லது இது கெட்டது இதுன்னு. சரி, இந்த காலத்துல பிள்ளைங்க காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிறாங்க, அதை நம்மளால ஒன்றும் தடுக்க முடியாது. அது வரைக்கும் சரி. அதுக்காக தப்பா நடந்துக்கிறது தப்பு இல்லையா? சரி, என் பையன் காதலிச்சு தான் கல்யாணம் பண்ணான். ஆனா அப்ப எனக்கு விஷயம் தெரியல. தெரிஞ்சதுக்கு அப்புறம் நானே இந்த கல்யாணத்தை நடத்தி வச்சேன்ல. இதே கல்யாணத்துக்கு முன்னால அந்த பொண்ணை தப்பான எண்ணத்தோடு தொட்டு இருந்தானா அவனை வெட்டி பொலி போட்டிருக்க மாட்டானா? அப்படி ஒரு பிள்ளைய பெற்றிருந்தா நான் தூக்கு போட்டு செத்து போயிருப்பேன். இந்த காதல்ன்ற பேர்ல இந்த கண்டதையும் என்னால சகிச்சிக்க முடியாதுப்பா. இதெல்லாம் ரொம்ப அசிங்கமா இருப்பா. நீயே பாத்துக்க. ராஜாராம், சரி விடுப்பா, நீ டென்ஷன் ஆகாத, நான் பாத்துக்கிறேன். மூர்த்தி, ஐயா, நீ போய் கார்ல உட்காரு. போகும்போது பேசிக்கலாம். சரிங்க ஐயா. சரிங்கண்ணே, விடுங்க. நீங்க எதுவும் டென்ஷன் ஆகாதீங்க. என்ன பண்றது, இந்த காலத்து பசங்க இப்படிதான் இருக்காங்க. இல்ல நீ உலகம் எப்படி வேணா இருக்கலாமா, என்னால இதெல்லாம் சகிச்சிட்டு இருக்க முடியாது. எல்லாம் சந்தோஷமான மூட்ல இருந்தோம். வெளியில இருந்து ஒரு பிரச்சனையை கொண்டு வந்து நான் எல்லா சந்தோஷத்தையும் கெடுத்துட்டேன். சாரிப்பா.
யாரோ ஒரு பொண்ணு கல்யாணத்துக்கு முன்னாடி கர்ப்பமானதுக்கு இவ்ளோ கோவப்படுறாரு. அவர் இவ்ளோ கோவப்பட்டு நான் பார்த்ததே இல்லை. யாரோ வீட்ல யாரோ ஒரு பையன் தப்பு செஞ்சதுக்கு இவ்ளோ மனவேதனைப்பட்டு அதுக்கு கோவப்படுறாருன்னா, தன் வீட்ல ஒரு பையன் இந்த தப்பு செஞ்சிருக்கான்னு தெரிஞ்சா அவரு கோவப்பட்டாருன்னா இந்த வீடு தாங்காது. அதை நினைச்சாலே பயமா இருக்கு. நீ கொஞ்சம் ஜாக்கிரதையா இரு பவி. சரி அத்தை. ஏய் பவித்ரா, என்ன நினைச்சிட்டு இருக்க உன் மனசுல? ஒரு வார்த்தை கூட என்ன கேட்காம திடீர்னு இப்படி கூப்பிட்டு எனக்கு gift கொடுக்க வச்சிருக்க. ஆமா, இந்த gift எல்லாம் கொடுக்கணும் யார்கிட்ட முடிவு பண்ண? gift கொடுக்கறதுக்கு யாரை கேட்கணும் சூர்யா? ஸ்வேதா உன் தம்பியோட வைஃப் தானே? ஏய், என் தம்பியோட வைஃப்னா நீயா முடிவு பண்ணிடுவியா? எனக்கு புரியுதுடி, நல்லா புரியுது. இந்த மாதிரில gift கொடுத்து எல்லார் மனசுல இடமும் பிடிச்சு அப்படியே இந்த வீட்லயே இருந்தலான்னு ஐடியா போட்ட, அப்படித்தானே? இது மட்டும் கனவுல கூட நடக்காது, மைண்ட்ல வச்சுக்கோ. பவித்ரா, வா ஸ்வேதா. ஹாய் ஸ்வேதா, உனக்கு ஆயுஸ் 100. இப்போதான் உன்னை பத்தி பேசிட்டு இருந்தோம், நீயே வந்துட்ட. உன்னோட பிறந்த நாளை நாங்க எல்லாரும் சேர்ந்து எப்படி கொண்டாடணும் பார்த்தல்ல. என்னைக்குமே நீ எங்களுக்கு ஸ்பெஷல் ஸ்வேதா. உன் மனசுக்கு ஏத்த மாதிரி நல்ல ஒரு செலிப்ரேஷனா இருந்துச்சுல. அப்படியா? தேங்க்ஸ். நான் பவித்ரா கிட்ட கொஞ்சம் பேசணும். தாராளமா பேசு ஸ்வேதா, உனக்கு இல்லாத உரிமையா? பேசு. நான் கொஞ்சம் தனியா பேசணும். ஓ, நான் இருக்க வேணாமா? சரி, ஓகே, இட்ஸ் ஆல் ரைட். நீங்க 2 பேர் பேசுங்க. நாம இல்லாம இவங்க 2 பேர் என்ன பேச போறாங்க? அப்படி என்னவா இருக்கும்? நீங்க பேசுங்க, 2 பேரும் பேசுங்க, நான் வெளியில இருக்கேன். பவித்ரா, இப்போ உடம்புக்கு எப்படி இருக்கு? சின்ன மயக்கம் தான் ஸ்வேதா, அது அப்பவே சரியாயிடுச்சு. நீ திடீர்னு மயங்கி விழுந்ததும் நான் ரொம்ப பயந்துட்டேன். அடுத்து கொஞ்ச நேரத்துல எனக்கு சரியாயிடுச்சு ஸ்வேதா. என் பிறந்த நாள இவ்ளோ பெரிய ஃபங்க்ஷனா கொண்டாடுவீங்கன்னு நான் கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல பவித்ரா. அதுவும் 12 மணி வரைக்கும் முழிச்சிருந்து டெக்கரேஷன் ஒர்க்ஸ் எல்லாம் பண்ணி, அதனால நீ மயங்கி விழுந்து அந்த அளவுக்கு நீ எனக்காக எஃபோர்ட் போட்டிருக்க. ரொம்ப தேங்க்ஸ் பவித்ரா. நமக்குள்ள தேங்க்ஸ் எல்லாம் எதுக்கு ஸ்வேதா? நம்ம எல்லாரும் ஒரே ஃபேமிலி. உனக்கு இதெல்லாம் பண்றது என்னோட கடமை இல்லையா? என்னதான் கடமையா இருந்தாலும் நீ எனக்காக எடுத்துக்கிட்டது ரொம்ப அதிகமான எஃபோர்ட் பவித்ரா. எல்லாரும் சொன்னாங்க நீ எவ்வளோ வேலை பண்ணன்னு. எல்லா வேலையையும் இழுத்து போட்டு செஞ்சியாமே, அதுக்காக என்னோட ஹார்ட்ஃபுல் தேங்க்ஸ். என் மேல கடைசி வரைக்கும் கோவமாவே இருந்துருவியோன்னு நான் பயந்துட்டு ஸ்வேதா. நல்ல வேளை நீ என்கிட்ட வந்து பேசிட்ட. நடந்த விஷயத்துக்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். நான் சூர்யாவை லவ் பண்ண விஷயத்த மறைச்சது தப்புதான் ஸ்வேதா. பவித்ரா, இப்போ நான் இங்க வந்தது என் பர்த்டேக்காக நீ பண்ண முயற்சிக்கு நன்றி சொல்றதுக்காக தான். அதுக்காக நான் உன்னை கம்ப்ளீட்டா மன்னிச்சிட்டேன்லாம் அர்த்தம் கிடையாது. நீயும் சூர்யாவும் லவ் பண்ணத, என்கிட்ட மறைச்சத என்னால எந்த காலத்திலயும் மன்னிக்க முடியாத ஒரு குற்றம். அதுக்கு
உனக்கு எந்த காலத்துலயும் மன்னிப்பே கிடையாது. ஸ்வேதா, 2 பேரும் ஒரே வீட்ல இருந்துகிட்டு ஒரு ஹாய் கூட சொல்லிக்காம விலகி விலகி போறது ரொம்ப கஷ்டமா இருக்கு ஸ்வேதா. ப்ளீஸ் என்ன மன்னிச்சிரேன். ஓகே, இனிமே நம்ம ஹாய் சொல்லிக்கலாம். ஆனா அதோட அவ்வளவுதான். அதுக்கு மேல வேற எந்த பேச்சும் கிடையாது. அத மனசுல வச்சுக்கோ. ஆனா உன் மேல இருக்கிற வருத்தம் எனக்கு என்னைக்குமே போகாது. ஹே, தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச். ஹாய். ஹே செல்லா. ஹே சிவானி. Many more happy returns of the day, Sweta. தேங்க்யூ டி. மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே. தேங்க்யூ. இந்தா. தேங்க்யூ ஸோ மச். இந்தா. தேங்க்யூ சிவானி. கல்யாணம் ஆகி போனதுல மறந்துருப்பீங்களோன்னு நினைச்சேன். நாங்க உனக்கு எல்கேஜில இருந்து ஃப்ரெண்டுடி. உன்னோட ஒரு பர்த்டே கூட நாங்க மிஸ் பண்ணதே இல்ல. இந்த பர்த்டேவை மட்டும் எப்படி மிஸ் பண்ணுவோம்? அம்மா, அப்பா, அத்தை, மாமா எல்லாருமே பிஸியா இருக்காங்க. அவங்கள நாம அப்புறமா மீட் பண்ணலாம். ஆமா, மாமியார் வீட்ல உன்னோட பர்த்டே எப்படி போச்சு? ராத்திரி 12 மணிக்கு எழுப்பி ஹாப்பி பர்த்டேன்னு சொல்லி கேக் எல்லாம் கட் பண்ணி ரொம்ப அமர்க்கலப்படுத்திட்டாங்க பாத்துக்கோங்க. அன்எக்ஸ்பெக்டட். ஆமா, அமக்கலப்படுத்தினது யாரு? உன் ஹஸ்பண்டா இல்ல வேற யாருமா? ஏய் சிவானி, என்னடி கேள்வி கேக்குற? ஹஸ்பண்ட் தான் பண்ணுவாரு, வேற யாரு பண்ணுவாங்க? ஆமா, சந்துரு தான் பண்ணா. இத்தனைக்கும் என்னோட பர்த்டேன்னு நான் யார்கிட்டயுமே சொல்லல. ஆனா அவனா ஞாபகம் வச்சிருந்து சர்ப்ரைஸ் பண்ணிட்டான். வைஃபோட பர்த்டேவை ஞாபகம் வச்சு ஒருத்தர் செலிப்ரேட் பண்றான்னா நிச்சயமா அவன் ஒரு கிரேட் ஹஸ்பண்டா தான் இருப்பான். உனக்கும் சந்திரக்கும் கொஞ்சம் நான் சிங்க்லயே போயிட்டு இருந்துச்சு. இப்ப பரவாயில்லையாடி? நேத்து வரைக்கும் அப்படிதான் போயிட்டு இருக்கு. இன்னைக்குதான் அவன் மேல கொஞ்சம் கோவம் குறைஞ்சிருக்கு. உங்களுக்கே தெரியும்ல, நான் அவ்வளோ சீக்கிரமா யாரையும் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேன். எனக்கு கொஞ்சம் ஈகோ ஜாஸ்தி, அவனுக்கே ஈகோ ஜாஸ்தி. அதனால எப்பவுமே தகராறுல தான் போயிட்டு இருக்கோம். மோதல் இருந்தா தாண்டி காதல் ருசியா இருக்கும். எல்லாம் நல்லதுக்காக தான். என்ஜாய் பண்ணு. ஆமா, உன் ஹஸ்பண்ட் கிஃப்ட் எதுவும் கொடுக்கலையா? அதான் சர்ப்ரைஸ் கிஃப்ட். ஒரு gift கொடுத்திருக்கான். ஏய், என்ன கிஃப்ட் டி? எங்களுக்கும் காட்டுடி. நானே இன்னும் பார்க்கல. சரி வாங்க, நம்ம போய் என்னன்னு பார்க்கலாம். போலாம். வாவ், உன் சந்திரு அசத்திட்டாருடி. ஏய், கழுத்துல போடுடி, எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ரியலி யூ ஆர் வெரி லக்கி டி. சந்துரு மாதிரி ஒரு ஹஸ்பண்ட் கிடைக்க நீ ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும்டி. அழகா இருக்குடி. அசத்திட்டாருடி. ஒரு நிமிஷம் அந்த செயினை கொஞ்சம் கழட்டி கூட. ஏன்? நீ குடடி சொல்றேன்.
இங்க பாரு. என்னடி? இல்ல ரொம்ப மஞ்சளா இருந்துச்சு, அதான் கவரிங்கோன்னு ஒரு டவுட் வந்துச்சு. கவரிங்கா அப்படின்னா? கில்டட் ஜுவல்லரிடி, தங்கம் மாதிரி இருக்கும் ஆனா தங்கம் கிடையாது. அது எப்படி தெரியும்? நாங்கெல்லாம் யூஸ் பண்றோம்ல, எங்களுக்கு தெரியாதா? இது கண்டிப்பா கவரிங் செயின் தான். 3000 ரூபாய் கூட பெறாது. அவன் கொஞ்சம் ஃப்ராட் வேலை பண்றவன் தான். ஒரு வேலை பண்ணாலும் பண்ணிருப்பான். எதுக்கு தேவையில்லாத குழப்பம்? உரசி பார்த்தா தெரிய போகுது. ஆமாடி, உரசும் போது கலர் மாறுச்சுன்னு வச்சுக்கோ, அது நிச்சயமா கவரிங் செயின் தான். உரசி பார்ப்போமா? அப்படியெல்லாம் யோசிக்கிறது ரொம்ப சீப்பா இருக்கும்டி. சந்துருக்கு அப்படியெல்லாம் பண்ணணும்னு ஒரு அவசியம் கிடையாது. அவன் கேட்டா எவ்வளவு பணமோ அவங்க வீட்ல இருந்து கொடுப்பாங்க. அவன் அவங்க அம்மா செல்லும். நிச்சயமா அவெல்லாம் இப்படி பண்ணிருக்க. ஹாய் செல்லா. ஹாய் சிவானி. எல்லாரும் எப்ப வந்தீங்க? இப்பதான் வந்தோம். சரி ஸ்வேதா, வா உன் ஹஸ்பண்ட் ஃபேமிலிக்கு உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கலாம். அம்மா, எனக்கு கொஞ்சம் தலை வலிக்கிற மாதிரி இருக்கு. நீங்க கூட்டிட்டு போய் இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைங்க. சரி ஓகே, வாமா நம்ம போலாம். ஸ்வேதாவோட பிறந்தனால யாரும் கொண்டாடாமலே விட்டுடுவீங்களோன்னு பயந்துட்டே இருந்தேன். மாப்பிள்ள, என் பொண்ணோட பர்த்டே டேட்டை ஞாபகம் வச்சு எல்லாருமா சேர்ந்து அவன் மனசை குளிர வச்சிட்டீங்க. உண்மையாவே எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு மாப்பிள்ள. ஒத்த புள்ள அதான் ரொம்ப செல்லமா வளர்த்துட்டோம். இந்த மாதிரி நிறைய பேர் இருக்கிற குடும்பத்துல அவங்கள புரிஞ்சுக்கிட்டு எப்படி வாழ்க்கை நடத்த போறாளோன்னு நான் நினைக்காத நாளே இல்லை ராஜாராம். இவர் சொல்றது கரெக்ட் தான். நாங்க 2 பேரும் அடிக்கடி இத பத்தி தான் பேசிட்டு இருப்போம். இந்த வீட்ல இன்னும் நிறைய பேர் இருந்திருந்தா இன்னும் நிறைய சந்தோஷம் இருந்திருக்கலாமோன்னு தோணுது. ஆமா, நீ பாட்டுக்கு அடிக்கிட்டே போக போல் இருக்கு. அது உண்மைதானே ராஜாராம்? நான் ரொம்ப சந்தோஷத்துல பேசுற வார்த்தை இது. கூட்டு குடும்பத்துல கிடைக்கிற அன்புக்கு மதிப்பு அதிகம். அதான் அதை உணர்ற பாக்கியம் என் பொண்ணு கிடைச்சிருக்கேன்னு பேசிக்கிட்டே இருக்கேன். என்னன்னு இது? அவ சின்ன வயசுல நாங்க அங்க வரும்போது எங்களோட வரணும்னு ஆசைப்படுவா. இப்போ எங்க வீட்டோட மருமகளாவே வந்துட்டா. உண்மையை சொல்லணும்னா சந்துரு எங்களுக்கு மாப்பிள்ளையா கிடைச்சதுக்கு நாங்க ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும் அண்ணி. இங்க வரும்போதெல்லாம் விளையாட்டு பையனா தான் நாங்க பார்த்துருக்கோம். ஆனா இன்னைக்கு அவரை, எங்களை, எங்களோட கம்பெனிய, ஸ்வேதாவை பாத்துக்கிறதெல்லாம் பார்க்கும்போது இந்த சந்துரு இத்தனை நாள் எங்க இருந்தாருன்னு எங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. மற்ற விஷயங்கள் எல்லாம் விடுங்க, என் கம்பெனிக்கு ஒரு பெஸ்டான எம்டி கிடைச்சிருக்காரு. ஆமா, இனி என் கம்பெனியை பத்தி நான் கவலைப்பட வேண்டியதே இல்லை. ஐ ஆம் சோ மச் ஹாப்பி. ஆக்சுவலா நானும் பத்மாவும் எங்கேயாவது வேர்ல்டு டூர் போலான்னு யோசிச்சுட்டு இருக்கோம். யோசிக்கவே வேணான்னு உடனே கிளம்புங்க. சந்துரு நல்லபடியா கம்பெனியை பார்த்துப்பான். மாப்ள, என் பொண்ணு ரொம்ப நல்ல பொண்ணுன்னு நான் சொல்ல மாட்டேன். ஆனா கொஞ்சம் கோவக்காரி, பிடிவாதம் ஜாஸ்தி. எல்லா விஷயமும் அவளுக்கு சரியா இருக்கணும். எல்லாம் சரியா இருக்கணும்ன்றதை விட என்ன அவன் நினைச்ச மாதிரி இருக்கணும்னு ஆசைப்படுவா, அவ்வளவுதான். ஏதாவது குறை தெரிஞ்சா போதும், பொறுத்துக்க மாட்டா, தூக்கி எறிஞ்சிட்டு போயிடுவா. மாப்பிள்ள, அவளை புரிஞ்சு நடந்துகிட்டா ரொம்ப நல்லா இருக்கும். நீங்க தான் இவளை அன்பா பாத்துக்கணும். நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க ஆண்டி, நான் பாத்துக்கிறேன். செல்லம், உன் மனசுல ஏதாவது டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் வரும்போதும், சண்டை போடணும்னு உனக்கு தோணும் போதும் உன் அத்தை மாமாவை பார்த்துக்கோ. இவங்கள மாதிரி அன்பான புருஷன் பொண்டாட்டிய, நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் உள்ள புருஷன் பொண்டாட்டிய நான் எங்கேயும் பார்த்ததில்ல. இருபத்தஞ்சு வருஷமா பார்த்துட்டு இருக்கேன். எந்த இடத்துலயும்
ராஜாராம் பொன்னியை விட்டு கொடுக்க மாட்டான். பொன்னி தங்கச்சியம்மா ராஜாராம விட்டு கொடுக்க மாட்டாங்க. நீங்களும் அப்படிதான் வாழணுங்கிறது எங்களோட விருப்பம். ஆ சரி ராஜாராம், நேரம் ஆகுது. அப்ப நாங்க கிளம்புறோம். சரிங்கண்ணே. போயிட்டு வரேங்க. கிளம்புறோம். போங்க, வரேன். அடிக்கடி வாங்க. செல்லம், வரேன் வரேன்டா. ஆ, பாத்துக்க. பாத்துரு. வரேங்க. ஆ. வா. நில்லுங்க. பாத்தீங்கல்ல, ஊரே ஒத்துமையான புருஷன் பொண்டாட்டினா பொன்னி ராஜாராமி தான் உதாரணமா சொல்றாங்க. ஆனா உங்க 2 பேருக்குள்ள இங்க என்ன நடந்துகிட்டு இருக்கு? இங்க பாரு ராஜா, இந்த நல்ல நாள்ல இருந்தாவது நீங்க 2 பேரும் கொஞ்சம் மனசு விட்டு பேசி பழைய மாதிரி ஒத்துமையா சந்தோஷமா இருக்க பாருங்கப்பா. எந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு இருக்கு ராஜா. அந்த முடிவை நோக்கி சீக்கிரம் போனாதான் குடும்பம் நல்லா இருக்கும். சீக்கிரமா 2 பேரும் சந்தோஷமா பழைய மாதிரி மாறுங்கப்பா. ஆ சரிங்க மாமா. ஆமா, கொண்டாட்டம்லாம் முடிஞ்சிருச்சு. எனக்கு ஆஃபீஸ் ஒர்க் இருக்கு. நான் போய் அதை பார்க்குறேன். மற்றதெல்லாம் நீங்கள் பார்த்துக்குங்க. சரி ராஜா. நீங்களே பாத்தீங்கல்ல அண்ணே, நீங்களும் எவ்வளவோ பேசி பாக்குறீங்க. ஆனா அவர் புரிஞ்சுக்கிற மாதிரியே இல்ல. நானும் எவ்வளவோ பேசி பார்த்துட்டேன். இதுக்கு மேல என்ன பண்றதுன்னு எனக்கும் தெரியலன்னு. கடவுள் தான் அவரை மாத்தணும். அது வரைக்கும் நம்பிக்கையோட காத்திருப்போம். கடவுளே, இந்த குடும்பம் எப்பவும் ஒத்துமையா இருக்கணும். அதுக்கு ஒரு நல்ல வழியை காட்டு. என்ன கிஃப்ட் பாக்ஸ் எல்லாம் இங்கே வச்சுட்டு போயிட்டாங்க? சந்துரு, நீ நல்லவன் ஆயிட்டேன்னு நினைச்சேன். நீ மாறவே இல்லல. ஏய், என்ன உளறற? ஒரு விஷயம் மட்டும் எனக்கு உறுதி ஆயிடுச்சு. உங்க குடும்பத்துக்கே ஒரு குணம் இருக்கு. அது மட்டும் எப்பவுமே மாறவே மாறாது. இங்க பாரு, என்ன பத்தி என்ன வேணா பேசு, நான் பொறுத்துப்பேன். என் குடும்பத்தை பத்தி ஏதாவது பேசுன என்னால பொறுத்துக்க முடியாது. உனக்கு என்ன பிரச்சனை இப்போ? எதுக்கு இப்படி தசு புசுன்னு சொல்லிட்டு இருக்க? நான் உங்ககிட்ட கிஃப்ட் கேட்டேனா? கிஃப்ட் கேட்டேனா? எதுக்கு தேவையில்லாம எனக்கு கிஃப்ட் கொடுத்து என் ஃப்ரெண்ட்ஸ் முன்னாடி என்ன அவமானப்படுத்துற? ஏண்டி, பர்த்டேக்கு ஒரு gift கொடுத்தது ஒரு குத்தமா? ஊர்ல எல்லாரும் கொடுக்கறதானே நானும் பண்ணேன். அதுக்கு எதுக்கு இவ்வளவு பெரிய சீனை கிரியேட் பண்ணிட்டு இருக்க? ஊர் உலகத்துல கொடுப்பாங்கன்னா ஒரு டீசென்ட்டான கிஃப்டா கொடுப்பாங்க. ஒரு நல்ல பொருளை தான் கிஃப்டா கொடுப்பாங்க. இந்த மாதிரி ஃப்ராட் பண்ண மாட்டாங்க. இங்க பாரு, யாரு ஃப்ராட் பண்ணா சொல்லு. நீ எனக்கு என்ன gift கொடுத்த? கோல்ட் செயின் தானே கொடுத்தேன். கோல்டு செயினா? இதுதான் ஃப்ராட் தனோங்கிறது. நீ கொடுத்தது கவரிங் செயின். இத கூட கண்டுபிடிக்க முடியாத முட்டாள்னு நினைச்சியா என்ன? அவ்வளோ ஈஸியா என்ன ஏமாத்திடலாம் நினைச்சிட்டியா? என்ன பவித்ரா நீங்க? உங்க அம்மா அப்பா ஆசையா கொடுத்து விட்ட செயினை போய் என்கிட்ட கொடுத்தீங்கன்னா
இல்ல பவித்ரா, சரியா வராது. அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்ல. மனசுக்கு சரின்னு பட்டதை மட்டும்தான் நான் செஞ்சேன். தயவு செஞ்சு இந்த கிஃப்ட்டை கொண்டு போய் கொடு. ஏய், இவ்ளோ சந்தேக புத்தியா உனக்கு? எதையுமே நேராவே பார்க்க மாட்டியா? எல்லாத்தையும் சந்தேக புத்தியோட தான் பாப்பியா? நீ எல்லாம் என்னைக்குமே திருந்த மாட்டடி. ஹலோ, தப்பு பண்ணது நீ. கவரிங் செயின் எனக்கு கிஃப்ட் பண்ணிட்டு கோல்டு செயினை கிஃப்ட் பண்ணதா சீன் போடுறது நீ. என்ன திருந்த சொல்றியா? இங்க பாரு, கவரிங் செயின் அப்படின்னு ஒண்ணு இருக்குன்றதே எனக்கு தெரியாது. நான் கொடுத்தது கோல்ட் செயின் தான், கோல்ட் செயின் தான், கோல்ட் செயின் தான். கோல்டு செயின்னு சொல்றல, பில்ல காட்டு. எந்த கடையில வாங்குன? எத்தனை பவுன்? எத்தனை கிராம்? டீடைல் சொல்லு. சரி, இங்க பாரு, அதை நான் ஸ்ட்ரைட்டாலாம் வாங்கல. என் ஃப்ரெண்டு மூலமா தான் வாங்கினேன். அதுக்கு பில் எல்லாம் கிடையாது. அது எத்தனை கிராம்னு கூட எனக்கு தெரியாது. ஆனா அது கோல்டு தான். அது மட்டும் எனக்கு 100% தெரியும். நீ தேவையில்லாம சந்தேகப்படுற வேலை வச்சுக்காத. ஓ, உன் ஃப்ரெண்டு வாங்கி கொடுத்தாங்களா? அப்போ அவங்க தான் ஏமாத்திருப்பாங்க. உன் ஃப்ரெண்டு தானே, அவங்க வேற எப்படி இருப்பாங்க? இங்க பாரு ஸ்வேதா, என் ஃப்ரெண்ட்ஸை பத்தி தப்பா பேசின நான் வேற மாதிரி மாறிடுவேன். அவங்க எல்லாருமே நல்லவங்க. அவங்க உன்னை விட நல்லவங்க. அவங்க கன்ஃபார்மா கோல்டுன்னு ஒன்று கொடுத்தாங்கன்னா அது கோல்டா தான் இருக்கும். அதுல எந்த மாற்று கருத்தும் இருக்காது. இது கோல்டா? இது கோல்டான்னு கோல்டு கலர் மாறாது. கவரிங் தான் கலர் மாறும். நீயோ இல்ல உன் ஃப்ரெண்டோ ஃப்ராடுத்தனம் பண்ணிருக்கீங்க. இங்க பாரு, நான் கொடுத்தது கோல்ட் செயின் தான். நீ என் மேல பழி போடணுங்கிறதுக்காக நீயே வேற செயினை மாத்தி கொண்டு வந்திருப்ப. இந்த மாதிரி கேவலமான புத்தியெல்லாம் எனக்கு கிடையாது. என் கூட இருக்கிறவங்களுக்கும் கிடையாது. யூ ஹேவ் டு சேஞ்ச் யுவர் செல்ஃப். நான் செயினை மாத்தினேன்னு சொல்றியாடா? நான் மாத்தினேன்னு சொல்றியா? ஏய், உன்ட்டெல்லாம் மனுஷன் பேச முடியாது. போடி. அன்னைக்கு சந்துருவை ஹாஸ்பிட்டலுக்கு வர வச்சு கலாய்ச்சோம். அதுக்கப்புறம் சந்துரு சாப்டரையே மறந்துட்டோமே. சந்துரு விஷயத்துல இவ்ளோ பெரிய கேப் எல்லாம் விடக்கூடாது. என்ன மூட்ல இருக்கான்னு செக் பண்ணலாம். என்ன ஒரே ரிங்ல கட் ஆகுது? அன்னைக்கு ஹாஸ்பிட்டல்ல நம்ம நம்பரை பிளாக் பண்ணால, இப்ப என்ன செய்யறது? இவ ஒரு ஆள்னு இவளுக்கு போய் கிஃப்ட் பண்ண பாரு. என் புத்திய செருப்பாலேயே அடிச்சுக்கணும். நாய் வாழை நிமித்திடலாம். ஆனா இவளை மட்டும் சரி பண்ணவே முடியாது. சந்துரு, வெளியே கிளம்பிட்டியா? ஆமா செந்தில். சந்துரு, ஸ்வேதாக்கு பர்த்டே போல இருக்கு. நேற்று ராத்திரிலாம் ஒரே கொண்டாட்டமா இருந்துச்சு. அதை பத்தி பேசாதீங்க செந்தில். என்ன சந்துரு, ட்ரீட் கேட்கலான்னு நினைச்சா இப்படி பேச்ச டக்குன்னு கட் பண்றியே? இல்ல செந்தில், நான் கொஞ்சம் மூட் அவுட்ல இருக்கேன். பார்க்கிவ் ரெஸ்டாரண்ட்ல என் ஃப்ரெண்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கான். அவங்ககிட்ட போய் கொஞ்சம் புலம்புனாதான் என் மைண்ட் ரிலாக்ஸ் ஆகும். நான் போயிட்டு வந்து பேசுறேன். ஓகே, பாய். ஏய், ஹாய் பூஜா. செந்தில், நீ எங்க இருக்க? வீட்டில் தான் இருக்கேன் பூஜா. அங்க சந்துரு இருக்கானா செந்தில்? நான் கூப்பிட்டேன், அவனுக்கு காலே போக மாட்டேங்குது. இப்போதான் பைக் எடுத்துட்டு கிளம்பி போறான். ஹவ் இஸ் ஹி? இஸ் ஹி ஆல் ரைட்? நல்லா தான் இருந்தான். ஸ்வேதாக்கு இன்னைக்கு பர்த்டே. நேற்று ராத்திரியிலேருந்து வீடு இன்னும் கொண்டாட்டமா இருந்துச்சு. கேக்கு வெட்டுறதும் செல்ஃபி எடுக்கிறதும் விருந்து சாப்பிட்றதுமா வீடே ரொம்ப அமக்கலமா இருந்துச்சு.
ஸ்வேதாவோட அம்மா அப்பாலாம் வந்திருந்தாங்க. சந்துருவும் ரொம்ப ஹாப்பியாக தான் இருந்தான். இப்போவும் அப்படி தான் இருப்பான்னு நினச்சி ட்ரீட் இல்லையா சந்துருன்னு கேட்டேன். அதுக்கு அவன் என்கிட்ட நான் ரொம்ப அப்செட்டாக இருக்கேன், இப்போ என்ன தயவு செஞ்சு விட்டுருன்னு சொல்லிட்டு போகிறான். ரொம்ப அப்செட்டாக இருக்கானா? என்ன பிரச்சனை? அது என்னன்னு தெரில பூஜா. இப்போ அவன் எங்கே போயிருப்பான்? பார்க் வியூ ரெஸ்டாரண்ட்டில் என் ஃப்ரெண்டு இருக்கான், அங்கே போகிறேன்னு சொன்னான். பார்க் வியூ ரெஸ்டாரண்டா? சரி, நீ ஃபோனை வை, நான் பார்த்துக்கிறேன். ஓகே பூஜா. முதல்ல அங்க போலாம். அங்க போயிட்டு என்ன செய்யலாம்னு யோசிக்கலாம். ஐம் கமிங் சந்துரு. டேய் மச்சான், டெய்லி காலையில் 5 o'clock மீட் பண்ணுவோம், நைட்டு 10 மணி 12 மணி வரைக்கும் சுற்றிட்டு இருப்போம். இப்போலாம் நீ வரதே இல்லை மச்சான், எவ்வளோ போர் அடிக்கு தெரியுமா? அதை ஏன்டா கேட்குற? நானே வகத்தொகை இல்லாமல் அந்த ஸ்வேதா கிட்ட மாட்டிக்கிட்டேன். ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணுறதுன்னே தெரியாமல் முழிச்சுக்கிட்டு இருக்கேன். என்ன மச்சான் சொல்ற? உன் மாமனார் வீட்டில் உன்னை ஐடி கம்பெனிக்கு எம்டி ஆகிட்டாங்கன்னு கேள்விப்பட்டேன். ஆனால் நீ மாட்டிக்கிட்ட முழிச்சிட்டு இருக்கன்னு ஏதோ நீ பேசிட்டு இருக்க. அதெல்லாம் வெளிப்பார்வைக்கு மட்டும்தான் மச்சான். ஆனால் உள்ள எங்கள் 2 பேருக்கும் நடுவில் பிரச்சனை மட்டும்தான் போயிட்டு இருக்கு. என்னமோ அவ என்ன ஒரு ஜென்ம விரோதி மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்காடா. வெளி உலகத்துக்கு மட்டும்தான் நம்ம புருஷன் பொண்டாட்டி, நமக்குள்ள வேற எதுவுமே கிடையாதுன்னு சொல்லிட்டாடா. அது மட்டும் இல்ல, ரொம்ப அடிமை மாதிரி நடத்துறா. ஸ்கூல் டீச்சர் மாதிரி என்னோட டெய்லி ஆஃபீஸ்க்கு வந்து நான் வேலை செய்யறேனா இல்லையான்னு வேற செக் பண்றா. அன்னைக்கு கியா வேற ஃபோன் பண்ணா, என் போனை புடுங்கிட்டா. புடுங்கி ஸ்பீக்கர் ஆன் பண்ணி அவன் பேசுனதெல்லாம் வேற கேட்டுட்டா. மச்சான், உன் மாமனார் ரொம்ப கொச்சல் குத்தா சொல்லு. பீச்சில் தான் வாக்கிங் பண்ணுங்கிறாப்புல, அதுவும் காலையில் 4 மணிக்கு. நீ ஒரு வார்த்தை சொன்னேன்னு வச்சுக்கோங்க, சஸ்போன் முடிய திறந்து வச்சு எட்டிப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு தள்ளி விட்டு சா வச்சிடலாம். என்ன சொல்ற? கியான போன்லயே வாங்குன்னு வாங்கிட்டா. அச்சோ, என்னடா சொல்ற? நான் அதை பெருசா எடுத்துக்கல மச்சான். நம்ம நார்மலாவே அப்படித்தானே பேசிப்போம். அவ தான் ரொம்ப ஓவரா சீன் கிரியேட் பண்ணிட்டா. என் மேலேயும் உனக்கு மரியாதை இல்ல, என் குடும்பத்து மேலேயும் உனக்கு சுத்தமா மரியாதை இல்ல. நீயும் உன் அண்ணன் மாதிரி தான் ஃப்ராடு, ஏமாத்துறவன், அது இதுன்னு என்னென்னமோ சொல்லிட்டா மச்சான். உன் நிலைமையை நினைச்சு எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்குடா. நீ எவ்வளோ ஜாலியா இருப்ப, நீ சோகமா இருக்கிறதுனால பார்க்கவே முடியலடா. சரி கூலாரு மச்சான், கூலாரு. ஏதாவது குடிக்கலாம். பேரர் அங்க வரேன் சார். ப்ரோ சொல்லுங்க சார். 3 மேங்கோ ஜூஸ் ஐஸ் இல்லாம கொண்டு வாங்க. ஓகே சார். நேத்து கூட அவளுக்கு பர்த்டே வேற. அந்த பர்த்டேயை சர்ப்ரைஸா செலிப்ரேட் பண்ணும் அப்படின்னு பவித்ரா கிராண்டா வீட்டை ரெடி பண்ணாங்க. என் கையில அவங்களோட கோல்டு செயினை கொடுத்து கிஃப்ட் பண்ண சொன்னாங்கடா. சரி போனா போதுன்னு போய் கிஃப்ட் பண்ணா, அது கவரிங் செயின். நீ சரியான ஃப்ராடு பையன், அது இதுன்னு இஷ்டத்துக்கு திட்டுறா மச்சான். கவரிங் செயின்னு ஒன்று இருக்கிறதே எனக்கு தெரியாதுடா. சரி விடுறா மச்சான், என்ன வேணா சந்தேகப்பட்டோம். பவித்ரா எப்பரா சந்தேகப்படலாம்? அவங்க அப்பா அம்மா அந்த பொண்ணோட கல்யாணத்துக்காக கடைசியா அவங்க வச்சிருந்த சேவிங்ஸ்ல இருந்து கொஞ்சம் நகையை வாங்கி கொடுத்துருக்காங்க. அதை எனக்கு கொடுத்து கிஃப்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. அதை யாராச்சும் கவரிங் நகையா வாங்கி கொடுப்பாங்களாடா? ரொம்ப திமிரு பிடிச்சவளா இருக்காடா. பந்தத்துல இருந்து சோகமாவே பேசிட்டு இருக்கானே, வீட்டுல ரொம்ப பிரச்சனை போல இருக்கு. கவலைப்படாத சந்துரு, நீயும் நானும் சேர்ந்து இருப்போம். அங்க நீ கவலையே இல்லாம இருப்ப. வெயிட்டா, ஒரு நிமிஷம். சொல்லுங்க மேடம். இந்தாங்க மேடம், இதை வச்சுக்கோங்க. ஓகே மேடம். பரவாயில்ல, வச்சுக்கோங்க. 1 செகண்ட். மேடம் என்ன பண்றீங்க? பயப்படாதீங்க. அதோ அங்க உட்கார்ந்துட்டு இருக்காரு ப்ளூ சட்டை,
அவரோட லவர்னா. ஓ இது ஜஸ்ட் ஒரு பிராங்காக. ஓ அப்படியா? ஓகே ஓகே மேம், கொடுத்துறேன். இந்த ஜூஸ் எடுத்துட்டு போய் அவர்கிட்ட கொடுங்க. ஓகே மேம். அதான் நாங்களே ஃபேமிலிக்காக தான் சேர்ந்துருக்கோம்னு சொல்ல முடியாது மச்சான். ஒரே ரூமில் இருக்கோம் அவ்வளோதான். ஆனால் இவ இப்படியெல்லாம் நடந்துக்கிறத பார்த்தா ஒரு மாதம் கூட இருக்க முடியாது. இப்போவே இங்கேருந்து தப்பிச்சு ஓடி போயிடலாம் போல இருக்கு மச்சான். மச்சான் எதுக்கு டென்ஷன் ஆகுற? இது எல்லாம் சரியாயிடும். நான் வேணா வந்து பேசி பார்க்கவா? யாரு நீங்களா? டேய் உங்க மேலாம் செம கோவத்தில் இருக்காடா. தயவு செஞ்சு வீட்டு பக்கம்லாம் வந்துடாதீங்கடா, அப்புறம் உங்க மானம் தான் போகும். சரிடா மச்சான். டேய் அர்ஜென்ட்டா ஒரு மீட்டிங் இருக்கு. ஆமா மச்சான், நான் கிளம்புறேன் மச்சான். பட்டு வரேன் மச்சான். சரி ஓகே. பேரர் சார். பில் சார். பில் பே பண்ணிட்டு அப்படியே டிப்ஸை வச்சுக்கோ. தேங்க்யூ சார். உன்கிட்ட இருந்து எப்படி உண்மையை வர வைக்கணும்னு எனக்கு தெரியும்டா.
என்னாச்சு சந்துரு? சந்துரு என்னாச்சு? என்ன சந்துரு? என்னாச்சு சந்துரு? ஏய் என்னாச்சு கைய விடு. சந்துரு? ஏய், சொல்லு சந்துரு, என்னாச்சு? ஏய் நீ எதுக்கு என்ன தொடுற? ஏய், கிளம்பு போ. சந்துரு போன்றல. நான் தொடாம வேற யார் சந்துரு உன்னை தொடுவா? என்னாச்சு சொல்லு. உனக்கு என்ன பிரச்சனை? ஏய் எனக்கு என்ன பிரச்சனையா இருந்தா உனக்கு என்ன? எங்க குடும்பத்துல 1000 நடக்கும். நானும் ஸ்வேதாவும் சண்டை போடுவோம், என்ன வேணாலும் பண்ணுவோம். ஆனா இப்போதைக்கு அவ நான் தாலி கட்டின பொண்டாட்டி, அவ்வளோதான். அது மட்டும்தான். வேற யாரும் என் விஷயத்துல தலையிட உரிமை கிடையாது. விடு போ. ஓ, அப்போ இதுதான் விஷயமா? வீடு புகஞ்சுக்கிட்டு தான் இருக்கு. என்ன, நான் கூட நீ எம்டியா போய் உட்காரவும் செட் ஆயிட்டீங்களோன்னு நினைச்சேன். நான் தான் சொல்றேன்ல, இது உனக்கு தேவையில்லாத விஷயம். நான் உங்ககிட்ட சொல்ல மாட்டேன். சுப்பு மச்சான் எங்கடா போன? டேய் கேரா இருக்குடா. மா சாருக்கு என்னாச்சுமா? ஹாஸ்பிட்டல் போகணுமா? நான் கூட்டிட்டு போறேம்மா. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் பார்த்துக்கிறேன். என் ஃபேமிலி ஃப்ரெண்டு தான். ஏய் சார் நம்பாதீங்க சார், இவ ஃபேமிலியும் இல்லை ஃப்ரெண்டும் இல்லை சார். ஒரு ஆட்டோ மட்டும் பிடிச்சி கொடுங்க சார், ரொம்ப தலைவலியாக இருக்கு ப்ளீஸ் சார். சரிப்பா இதோ கூப்பிடுறேன். நீங்க போங்க, நான் பார்த்துக்கிறேன். சரி நீங்க போங்க. இருங்க சார். ஏய் சந்துரு, ஏய் என்ன விடு. ஆட்டோ நிறுத்துங்க. அண்ணே கொஞ்சம் தூக்கி உள்ள உட்கார வைங்களேன். சரிம்மா. ஏய் ஏய் நீயா? நீ எதுக்கு ஆட்டோவில் ஏறின? என் கையை விடு, கையை விடுங்கிறல்ல. அண்ணே இவ்வளோ ஏத்துனீங்க? இறங்கு இறங்கு, கீழே இறங்குடி. சந்துரு, நான் உன்னை வீட்டில் விட்டுட்டு போறேன். வீட்டுக்கா? என் வீடு என்ன ஞாபகம் வச்சிருக்கியா நீ? நீ வச்சிருப்ப, ஞாபகம் வச்சிருப்ப. நீ இறங்கு கீழே. அண்ணே என்ன மட்டும் ஏத்திட்டு போங்க மேடம். அண்ணே நீங்க போங்கண்ணே. அண்ணி இந்த போட்டோவை பாருங்களேன், நீங்க எப்படி சிரிச்சிட்டு இருக்கீங்கன்னு. நல்லா இருக்குடி. இந்த போட்டோல எப்படி இருக்கீங்கன்னு பாருங்க. இது கூட நல்லா இருக்குல்ல? பவித்ரா அண்ணி, இந்த போட்டோல நீங்களும் ஸ்வேதா அண்ணியும் எப்படி சிரிச்சிட்டு இருக்கீங்க பாருங்க. நல்லா இருக்கு. நீ ஏன் பவித்ரா எப்பவுமே டல்லாவே இருக்க? பளிச்சுன்னு சிரிக்கவே மாட்டேங்கிறியே. இல்லையே, நான் நல்லா தான் இருக்கேன். உனக்கு என்ன, உன் பிரச்சனையெல்லாம் சரியாயிடுச்சு. நீ சூர்யாவை கல்யாணம் பண்ணிக்கிட்ட. அப்புறம் ஏன் இன்னும் பயப்படுற மாதிரியே இருக்க? நீ இன்னும் கொஞ்சம் சந்தோஷமாவே இருக்கலாம். சரி, ட்ரை பண்றேன். அப்பாடா, பவித்ராவும் ஸ்வேதாவும் முகத்தை தூக்கி வச்சுக்கிட்டே இருந்தாங்க. இப்ப 2 பேரும் நல்ல ஃப்ரெண்ட் ஆயிட்டாங்க. கடவுளே, கொஞ்சம் கொஞ்சமா என் வீட்டுல எதிரும் புதிருமா இருக்கிற எல்லாரையும் ஒண்ணு சேர்த்து வை. நிறுத்துங்கண்ணே. இந்தாங்கண்ணே. சந்துரு
கீழே இறங்கு. எங்க இறங்கு. கூட்டிட்டு போற? வா சந்துரு. என்ன விடு. வா விடு. சந்துரு. விடுங்கிறான்ல. எங்க கூட்டிட்டு வந்திருக்க? இது உன் வீடுதான். ஐயோ, என் வீட்டுக்கு எது கூட்டிட்டு வந்த? அதுக்காக உன்னை ரோட்லயே விட முடியும்? வா. இல்ல, அப்பா அப்பா இருப்பார். அப்பா இருக்கட்டும், வா சந்துரு. வா. ஏய், விடு என்ன. இரு ஐஷு, நானே போய் பார்க்குறேன். பூஜா, நீ எப்படி? ஆண்டி, இது உங்க வீடு தானா? அவரு உங்க பையன் தானா? யாரு? சந்துரு, டேய் சந்துரு, டேய் சந்துரு, என்னடா என்ன ஆச்சு? சந்துரு, சந்துரு, என்னடா ஏன்டா இப்படி இருக்க? என்னடா ஆச்சு? என்னாச்சு உனக்கு? எங்க போயிருந்த நீ? ஏன்டா இப்படி இருக்க? சந்துரு, அம்மாவை பாரு. என்ன? சந்துரு, அம்மாக்கு பயமா இருக்குடா. என்னன்னு சொல்லு. என்ன? ஆண்டி, நீங்க பதட்டப்படாதீங்க. ஒரு காஃபி ஷாப்ல இருந்து நான் வெளியே வந்துட்டு இருந்தேன். இவரு தள்ளாடி நடந்து போயிட்டு இருந்தாரு. ஒரு லாரி வேகமா வந்துட்டு இருந்துச்சு. இவர் அந்த லாரியை நோக்கி போயிட்டு இருந்தாரு. நல்ல வேலை ஆண்டி, ஓடி போய் நான் அவரை இந்த பக்கமா இழுத்துட்டேன். அப்புறம் தான் தெரிஞ்சது இவரு கொஞ்சம் ட்ரிங்க்ஸ் சாப்பிட்டுருப்பாரு போல. என்ன? அதான் நானே ஒரு ஆட்டோ பிடிச்சு கூட்டிட்டு வந்துட்டேன். இல்லம்மா, அவனுக்கு இந்த மாதிரி பழக்கம்லாம் இருந்தது இல்லையே. தெரியல ஆண்டி, அவருக்கு என்ன பிரச்சனையோ காலையிலே இந்த கோலத்துல இருக்காரு. நான் மட்டும் அந்த சமயத்துல பார்க்கலன்னா நிச்சயமா லாரி இவரை மோதிருக்கோம் ஆண்டி. பூஜா, ரொம்ப நன்றிம்மா. என்னடா என்னென்னமோ சொல்றா? என்ன என்ன ஆச்சு உனக்கு? நான் அங்கேயே இருந்திருப்பேம்மா. இவ தான் தேவையில்லாம என்னை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்டான். டேய் சந்துரு, என்னடா பழக்கம் இது? இதெல்லாம் புதுசா பண்ற? நான் என்னம்மா பண்ணேன்? நான் எதுவும் பண்ணலையே. நான் பாட்டுக்கு வழியில பேசாம போய்கிட்டு இருந்தேன். இவ தான் என்ன ஆட்டோல வச்சு கூட்டிட்டு வந்தா. ஆண்டி, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, நான் கிளம்புறேன். நீங்க பாத்துக்கோங்க. உதவிக்கு தேங்க்ஸ். இன்னொரு தடவை வீட்டுக்கு வா, சரியா? சரிங்க ஆண்டி. வா, வாடா உள்ள. வா. ஏய் பாத்து, ஏய் பொறுமையா போடா. அண்ணே மெதுவா. பாத்து பாத்து
என்ன சாருக்கு இந்த பழக்கம்லாம் வேற இருக்கா? கெட்டுச்சு போங்க. இவரை நம்பி என் அப்பா என்ன கட்டி வச்சது மட்டும் இல்லாம எங்க கம்பெனிய வேற கையில தூக்கி கொடுத்திருக்காங்க. நாங்க எங்க போய் நிக்க போறோமோ தெரியல. ஸ்வேதா, அவனுக்கு இந்த பழக்கம்லாம் இல்ல. என்னன்னு தெரியல. வேற ஏதோ பிரச்சனை. விடு, நீ தள்ளு. நீ முதல்ல உள்ள போ. இன்னைக்கு பிளான் சக்சஸ். இந்த வீடு தான் நான், என் அம்மா, என் அப்பா, என் அக்கா எல்லாரும் வாழ போற வீடா? நல்லாதான் இருக்கு. வாசல் வரைக்கும் வந்தாச்சுல்ல, சீக்கிரமே உள்ள அடி எடுத்து வைக்கிறேன். பாத்துடா. வா, ரூமுக்கு போலாம். வா, நான் ஸ்டடியா தான் வா. அம்மா, ஃபேன் காத்து. டேய், என்ன? பாத்து. நான் இங்கே இருக்கேன். அப்பா வீட்ல தான் இருக்காரு. தயவு செஞ்சு வா. அம்மா, நான் எதுவுமே பண்ணலம்மா. வெறும் ஒரு ஆரஞ்சு ஜூஸ் தான் குடிச்சேன். ஆரஞ்சு ஜூஸ் தான் குடிச்சேன். வேணாண்டா, வீட்ல எல்லாருக்கும் தெரிஞ்சா பிரச்சனை ஆயிடும். வாடா, எந்திரிச்சு வாடா. சந்துரு, சொல்றேன்ல. விடுமா. தப்பு பண்ணாதாம்மா பயப்படணும். நான் ஏன் பயப்படணும்? இவ்வளோ உண்டு ஆரஞ்சு ஜூஸ் குடிச்சேன், அவ்வளோதான். என்னடா சந்துரு, இங்க பாரு, நான் சொன்னா கேளு. ரூமுக்கு போயிடலாம். வா. இருமா, இதோ வரேன். மா, வேணாம்மா. பாரு, இங்க உட்கார்ந்தா பெரிய பிரச்சனை ஆயிடும்டா. வாடா சொன்னா. டேய் சந்துரு, என்னடா பண்ணிட்டு வந்திருக்க? டேய், என்னடா பண்ணிட்டு வந்திருக்க? எந்திரடா. சூர்யா, என்னமோ பண்ணிட்டு வந்திருக்காமா இவன். மைண்ட் யுவர் பிசினஸ். என்ன பாத்துக்க, எனக்கு தெரியும். பெரிய இவன் மாதிரி என்ன அதட்டாத. டேய், குடிச்சிட்டு தானே வந்திருக்க நீ? இந்த வீட்ல யாரும் பண்ணாதத நீ பண்ணிட்டு வந்து உட்கார்ந்திருக்க. உனக்கு எப்படிடா குடிச்சிட்டு வீட்டுக்கு வரதுக்கு தைரியம் வந்துச்சு? சூர்யா, என்னது இது? அவன் குடிச்சிட்டுலாம் ஒண்ணு வரல. பாவம், ஏதோ ஜூஸ் குடிச்சிருக்கான். அதுல என்னன்னு தெரியாம மயக்கமா இருக்கான், அவ்வளவுதான். மா, இது மயக்கலாம் இல்லம்மா, போதை. இதையும் ராவா குடிச்சு தொலைச்சிருக்கான், அதான் தூக்கிருச்சு. அது என் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேருக்கு அந்த மாதிரி ஆயிருக்குமா, அதான் நான் சொல்றேன். ஏய், என்னை பத்தி தப்பா பேசுற வேலை வச்சுக்காத. தொலைச்சிரு. சந்துரு, வேண்டாம். குடிச்சிட்டு வந்தது இல்லாம எவ்வளவு திமிரா பேசுறான் பாருமா. டேய், கத்தி பேசாதடா, சொன்னா கேளு. என்ன சத்தம்? வாங்கப்பா வாங்க, பாருங்க உங்க அருமை புள்ள என்ன பண்ணிட்டு வந்திருக்காங்க. ஏய், அவரு என்ன டிஸ்டர்ப் பண்ற? அவரு பிஸியா இருப்பாரு. டோன்ட் டிஸ்டர்ப். ஓகே.
சந்துரு ஐயோ. சந்துரு அப்பா அப்பா ஐயோ சந்துரு அப்பா ஐ எம் கம்ப்ளீட்லி ஆல் ரைட்பா நீங்க ஒர்க் பாருங்க நோ ப்ராப்ளம். ஐயோ குடிச்சிருக்கியா? சொல்றா, குடிச்சிருக்கியா? அப்பா எப்பவும் குடிக்கிறது தான். வழக்கம் போல ஒரு கிளாஸ் தான் குடித்தேன். ஆனால் என்னன்னு தெரியல, ஒரே சுத்தலாக இருக்கு. எப்பவும் குடிக்கிறியா? வழக்கமா குடிக்கிறதா? ஆமாப்பா, கொஞ்சம் இவ்வளோதான். டேய் ஊதுடா, ஊது. என்னடா ஸ்மெல் எதுவும் வரல? ஸ்மெல்லு வரலையா? ஸ்மெல் இல்லாம போதையா இருந்தா அப்ப ட்ரக் தான். ஏய் அப்போ தலைவர் ட்ரக் பக்கம் போயிட்டாரு போல இருக்கே. சூர்யா ஏண்டா? டேய் அப்பா இல்லப்பா சந்துரு பா சொல்றா, என்னடா பண்ணி தொலைச்ச? நான் எதுவும் என்ன கர்மத்தை எடுத்துக்கிட்ட? ஒழுங்கு மரியாதையா சொல்ல போறியா இல்லையா? எனக்கு கெட்ட கோவம் வந்துரும். சொல்றா. எனக்கு எதுக்கு அடிக்கிறீங்க? வேண்டாம். அப்பா சொல்லு. அப்பா வேண்டாம்ப்பா. எனக்கு சொன்னா கேளுங்க. அவனை அப்படியெல்லாம் அடிக்காதீங்க. நிச்சயமா நம்ம பையன் அப்படியெல்லாம் தப்பு செய்ய மாட்டான். வேற எங்கேயும் தப்பு நடந்திருக்கு. நாம பொறுமையா விசாரிப்போம். அப்பா 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 வேண்டாம்ப்பா. ப்ளீஸ் பா, ஐயோ கேளுங்கப்பா. என்ன பண்றீங்க? விடுங்க. போயிடு. ஒரு வார்த்தை கூட பேசக்கூடாது சொல்லிட்டு தப்பு தப்பா பசங்களை வளர்த்து வச்சு குடும்பத்தை நாசமாக்கி வச்சிருக்கேன். போய்கிறது. ராஜாராம், ராஜாராம், என்ன ராஜாராம்? ஹேய் ராஜா, என்னப்பா நடக்குது? பொன்னி, என்னம்மா இது? என்ன நடக்குது? அவ ஏதோ ட்ரக் யூஸ் பண்ணிருக்கா மாமா. போதையோட வீட்டுக்கு வந்திருக்கான். டேய் என்னடா? ஏய் சந்துரு, அப்பா கேக்குறாருல்ல, பதில் சொல்லுடா. இல்லன்னு எத்தனை தடவை சொல்றது? நான் எப்பவும் குடிக்கிற ஜூஸ் தான் குடிச்சேன். அதுதான் என்னமோ பண்ணுது. ஏய், எல்லாமே உன்னால தாண்டி.
என் அப்பா என்ன கை நீட்டி அடிக்கிற மாதிரி ஆயிடுச்சுடி. இதுக்கெல்லாம் நீ தாண்டி காரணம். உன்ன அப்பா என்ன விடுங்க. அவடா அவன் என்னடா தப்பு பண்ணா? அவகிட்ட என்ன சத்தம் போடுற? வா, ஒரு நாள் கூட என்ன நிம்மதியாவே இருக்க விட்டது இல்லப்பா இவன். எப்ப பாரு சண்டை சண்டை சண்டை. எதுக்கு எடுத்தாலும் சந்தேகம். நான் என்னப்பா செய்வேன்? சுபுவை பார்த்து என் மனசில் இருக்கிற எல்லாத்தையும் கொட்டலாம் தான் போனேன். அது இப்படி ஆயிடுச்சு. நான் எதுவும் பண்ணல. சந்தேகப்பட்டாளா? எந்த விஷயத்துல சந்தேகம்? எதுக்கு சந்தேகம்? இன்னைக்கு நேத்து இல்லப்பா, ஸ்வேதாவோட ஜாதகத்தை நீங்க நான் கொடுத்தப்பவே அந்த டேட் ஆஃப் பர்த் என் ஃபோன் ரிமைண்டர்ல வச்சிருந்தேன். அவளுக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கறதுக்காக பவித்ராவோட சேர்ந்து எல்லா டெக்கரேஷனும் பண்ணி எல்லாரும் கொண்டாடணும்ல. எவ்வளோ சந்தோஷமா கொண்டாடணும். இவளுக்கு ஒரு செயின் கிஃப்ட் பண்ணப்பா, அத பார்த்து கவரிங் செயினுங்கிறாப்பா. நம்ம குடும்பத்துல யாருக்காவது அப்படி பண்ற நினைப்பு இருக்காப்பா? அப்புறம் எப்படிப்பா அப்படி சொல்றா அவ? கவரிங் செயினா? என்ன பேச்சுமா இதெல்லாம்? எங்க குடும்பத்துல யாருக்கும் அந்த அவசியம் கிடையாது. எங்க வீட்டுல இருந்து ஆள் போகணும்னு இல்ல, எங்க வீட்டு டிரைவர் போனா போதும். சிட்டியில் இருக்க அத்தனை நகை கடையில் இருந்தும் ஒரு வார்த்தை ஏன்னு கேட்காம எத்தனை பவுன் நகை வேணா கொடுத்து அனுப்புவாங்க. பணத்தை பத்தி பேச கூட மாட்டாங்க. ஏன் ஆளு போகணும்னு கூட இல்ல, ஒரு போன் போட்டா போதும் அத்தனையும் வீடு தேடி வரும். அப்படி இருக்கும் போது சந்துரு இதுக்கு அப்படி ஒரு காரியத்தை பண்ண போறான். என்ன பேச்சுமா இதெல்லாம்? அப்போ நான் போய் சொல்றேன் நான் உங்களை ஏமாத்துறேனா? எங்க குடும்பத்துக்கு மட்டும் கவரிங் நகையை கொடுத்து ஏமாத்துற பழக்கம் இருக்கா? ஏய், நீ போய் தாண்டி சொல்ற. சந்துரு வேணாண்டா. நான் கொடுத்த செயினை மாத்திட்டு என் மேல பழி போறதுக்காகவே வேற செயினை வச்சு நீ ஏமாத்தினாலும் ஏமாத்தோடி. பாத்தீங்களா அங்கிள், அவன் என்ன பேசுறான்னு? நீ பண்ணுவ. கவரிங் செயின், கழுத செயின், என்ன பேச்சு இதெல்லாம்? ஒரு நல்ல குடும்பத்துல பேசுற பேச்சா இதெல்லாம்? ராஜாராம், இந்த வீட்டுல என்னப்பா நடக்குது? ஸ்வேதா, அந்த செயினுங்க போய் எடுத்துட்டு வா. இந்தாங்க.
அது எப்படி கவரிங் ஆகும்? ஸ்வேதா ஏன் இப்படி சொல்றா? ஆஹா, நாம என்னைக்கோ வெடிக்கிறதுக்காக வாங்கி வச்சிருந்த சரவெடி இன்னைக்கே வெடிச்சிருச்சா? பேஷ் பேஷ், கரெக்டா புடிச்சிருங்க. ஆமா, இது விருந்துக்கு போனப்போ பவித்ரா வீட்ல கொடுத்து அனுப்பின செயின் ஆச்சே. ஆமா, பவித்ரா செயின் தான் அது. அவங்க அப்பா கொடுத்ததா சொன்னாங்க. நான் ஸ்வேதாக்கு கிஃப்ட் பண்றதுக்கு எதுவும் வாங்காம இருந்தேன். அப்போ பவித்ரா தான் அவங்க செயினை கிஃப்ட் பண்ண சொல்லி என்கிட்ட கொடுத்தாங்க. அது நான் கொடுத்ததுதான். அப்பா அம்மா எனக்குன்னு பண்ண சேவிங்ஸ்ல வாங்கினது. ஆசாசியா எனக்கு வாங்கி போட்டாங்க. ஓ, பவித்ரா வீட்ல கொடுத்த செயினா? இங்க கூட பாப்போம். ஆமா, இது கவரிங்க. ஏதோ நான் போய் சொன்ன மாதிரி சொன்னீங்க. இப்ப பாருங்க, வீட்டு பெரியவங்க அவங்களே இதை பார்த்து சொல்றாங்க இது கவரிங் தான். இல்ல அப்பா, போய் சொல்றாப்பா இவ. எல்லாரும் போய் சொல்றாங்க. பவித்ரா வீட்ல எப்படிப்பா கவரிங் செயின் போடுவாங்க? அவங்க அப்பா அம்மா ஆசையா அவங்க ஒரே பொண்ணுக்கு லைஃப் டைம் சேவிங்ல இருந்து வாங்கி கொடுத்துருக்காங்கப்பா. எப்படிப்பா கவரிங் கொடுப்பாங்க சொல்லுங்கப்பா. ஏ சந்துரு, குடிச்சிட்டு போதையில உளராத. அவங்க வீட்ல இருந்து கொடுத்துருக்காங்கல்ல, கொடுக்காமலா கவரிங் செயின் நம்ம வீட்டுக்குள்ள வந்திருக்கு? இல்ல, கடவுள் சத்தியமா என் அப்பா அம்மா எனக்கு போட்டு விட்டது தங்க செயின் தான்.
அண்ணி அவதான் இவ்வளவு தூரம் சொல்றாள்ல அவ அப்பா அம்மா போட்டதுன்னு. கண்டிப்பா அது தங்க செயினா தான் இருக்கும். எதுக்கு எல்லாரும் போட்டு குழப்பிக்கிறீங்க? இங்க பாரு பொன்னி, எல்லா சமயத்திலயும் நீ அவளை காப்பாத்த முயற்சி பண்ற மாதிரி இப்பவும் காப்பாத்த முயற்சி பண்ணாத. அவ குடும்பம் ஒரு கேடுகட்ட குடும்பம். பெத்த பிள்ளைக்கு கவரிங் செயினை போட்டு அனுப்பியிருக்காங்க. அவளை நீ மெச்சுக்கிட்டே இருக்காத. இங்க பாரு, செயின் எப்படி பல்ல கட்டுதுன்னு. இந்த ராஜாராம், இது நீயே பாரு. ஐயோ அம்மா, சத்தியமா அப்படி இல்லம்மா. எங்க வீட்ல தங்க செயின் தாம்மா போட்டு அனுப்புனாங்க. பவித்ரா, கொஞ்சம் எங்க வாமா. உன் வீட்டுல போட்ட நகைய நீ தானே கொண்டு வந்த? ஆமா அங்கிள். அதை எங்க வச்ச? பீரோல தான் அங்கிள் வச்சேன். சரி, பீரோல வச்ச நகைய நீ தானே எடுத்து சந்துருட்ட கொடுத்த? ஆமா. சந்துரு, நீ இதை நேரா கொண்டு போய் ஸ்வேதாட்ட தானே கொடுத்த? ஆமா. அப்புறம் எப்படிமா தங்கச்செயின் எப்படி கவரிங்கா மாறிச்சு? அங்கிள், கடவுள் சத்தியமா எங்க வீட்ல தங்க செயின் தான் அங்கிள் கொடுத்தாங்க. ஏ பவித்ரா, நீ சும்மா சும்மா இங்க கண்ணை கசக்கிக்கிட்டு நாடகத்தெல்லாம் போடாத. நீ இந்த வீட்டுக்கு வந்த நாள்ல இருந்தே உன்கிட்ட ஏதோ தப்பு இருக்கு. ஒரு நாள் ஒரு பொழுதாவது நீ உண்மையை பேசியிருக்கியா? எங்க எல்லாரையும் நம்ப வச்சு மோசம் பண்ணவன் நீ. நீயும் மோசக்காரிதான், உன் குடும்பமும் மோசக்கார குடும்பம் தான். பாத்தியாமா, உங்க அப்பா அம்மா பண்ண தப்பு பாவம் இவங்க வாழ்க்கையை பாதிச்சிருச்சு. ஐயோ அங்கிள், அப்படி ஒரு விஷயம் நடக்கவே இல்லை அங்கிள். அண்ணி இங்க பாருங்க, பவித்ரா ரொம்ப நல்ல பொண்ணு. அவ இந்த மாதிரி எல்லாம் தப்பு செய்யறவில்ல. அவங்க அப்பா அம்மாவும் ரொம்ப நல்லவங்க தான். இங்க பாரு பொன்னி, நீ தேவையில்லாம இவளுக்கு வக்காலத்து வாங்கி உன்னோட வாழ்க்கையும் கெடுத்து வச்சிருக்க. இத பாரு, நீ கொஞ்ச நாள் அவகிட்ட இருந்து விலகி இரு. அப்பதான் எல்லாமே சரியாகும். ஐயோ கடவுளே, எல்லாரும் முன்னாடி இவ இப்படி தலை குனிய இருக்கிறாளே. நான் என்ன உன்கிட்ட நகை கேட்டேனா இல்ல சீர்வரிசை கேட்டேனா? நான் என்னடி கேட்டேன் உன்கிட்ட? எதுக்குடி இப்படி பண்ண? ஐயோ, இதெல்லாம் கேட்கவே காது கூசுது. ரொம்ப அருவருப்பா இருக்குக்கா. என்ன நடக்குதுங்க? இங்க பாருமா, இந்த குழப்பத்துக்கெல்லாம் ஒரு தெளிவு வரணும்னா உங்க அப்பா இங்க வரணும். அவர் ஃபோன் பண்ணி வர சொல்லு. ஏ பவித்ரா, ஃபோன் பண்ணி உங்க அப்பா வர சொல்லு. இதுக்கு விசாலம், சும்மா ஏன் இதெல்லாம் பெரிய பிரச்சனையாக்குற? சும்மா இருங்க, இதுக்கு ஒரு முடிவு தெரிய வேண்டாம். வரட்டும் அவங்க. பவித்ராமா, ஹலோ. அப்பா, நீங்க போட்ட செயின் கவரிங் செயின் அப்பா. சூர்யா சொல்றாரு இங்க பெரிய பிரச்சனை போயிட்டு இருக்குப்பா. நீங்க உடனே கிளம்பி வாங்கப்பா.
வாங்க. பவித்ரா, அம்மா பவித்ரா, என்ன என்னாச்சுமா? பவித்ரா என்னாச்சுமா? என்னாச்சு? சம்பந்தி, சம்பந்தி, என்னாச்சு சம்பந்தி? என் பொண்ணு போன்ல என்னென்னமோ சொல்றா சம்பந்தி. என் நெஞ்செல்லாம் படபடன்னு அடிச்சுக்குது சம்பந்தி. இங்க என்ன நடக்குது சம்பந்தி? வாங்க, இங்க என்ன பிரச்சனைன்னு தெரியாமதா வரும்போதே பொய் சாட்சி சொல்றதுக்கு ஒரு ஆளை கையோட கூட்டிட்டு வந்திருக்கீங்களாக்கும்? அண்ணி, ஐயோ இல்ல அம்மா, அப்படியெல்லாம் சொல்லாதீங்க. பொய் சாட்சி சொல்றதுக்கெல்லாம் கூட்டிட்டு வரலம்மா. உண்மையை சொல்றதுக்கு தான்மா கூட்டிட்டு வந்திருக்கேன். எங்க குடும்பத்துக்கு எப்பவுமே நகை பண்ணி கொடுக்கறவரு இவருதாம்மா. அதான் அவரை வச்சே சொல்லாடுதான் நான் கூட்டிட்டு வந்தேன். பொய் சாட்சி எல்லாம் சொல்றதுக்கு நான் கூட்டிட்டு வரலம்மா. ஏங்க, உங்ககிட்ட நகை கேட்டமா, நட்டு கேட்டமா? எங்க பையன் பண்ணக்கூடாத தப்பு பண்ணிருக்கான், அதோட ஒழிஞ்சு போகட்டுமேனு உங்க பொண்ணை நாங்க எங்க வீட்டுக்குள்ள ஏத்துக்க தானே செஞ்சோம். நீங்க ஏன் ஏதாவது இப்படி அசிங்கமான வேலையை பண்ணி எப்ப பார்த்தாலும் எங்களை இம்சை பண்ணிட்டு இருக்கீங்க? அம்மா, பெத்தவங்க பொண்ணுக்கு நகை போடுறது முறைதானம்மா. அதைத்தானம்மா நாங்க செஞ்சோம். அது இப்படி ஆகும்னு நாங்க நினைக்கவே இல்லம்மா. நகை போடுறது முறைதான். வக்கு இருந்தா தங்கத்துல போடணும், இல்லன்னா பேசாம இருக்கணும். இப்படி போலி நகையை போட்டு பொண்ணுகிட்ட தங்கம்னு சொல்லி ஏமாத்துன்னு சொல்லி அனுப்ப கூடாதுங்க. அம்மா, அம்மா, பவிமா, விருந்துக்கு கூப்பிட்டு அனுப்பி மூக்கறுத்து அனுப்புவீங்களா? உங்களால என் குடும்பத்துல நான் தலை நிமிர்ந்து கூட நிக்க முடியல. அவ்வளோ அவமானமா இருக்கு. ஐயோ மாப்பிள்ள, நீங்க எல்லாரும் சேர்ந்து ஆளுக்கு ஒண்ணு பேசுனீங்கன்னா எனக்கு நெஞ்சு வலியே வந்துடும் போல இருக்கு மாப்பிள்ள. கடவுள் சத்தியமா சொல்ற மாப்பிள்ள, தங்கத்துலதான் மாப்பிள்ள நாங்க நகை செஞ்சு போட்டோம். ஹலோ மிஸ்டர், உங்க பேர் என்ன? தனியாச்சலம் சார். சொல்லுங்க தனியாச்சலம். அவங்க தங்கத்துல தான் நகை போட்டாங்கன்னா அந்த நகை எப்படி மாறிச்சு? நீங்க எது மாத்திட்டீங்களா? ஒழுங்கு மரியாதையா உண்மையை சொல்லுங்க, இல்லை நான் போலீஸை கூப்பிட வேண்டியிருக்கும். ஐயோ சார், பரம்பரையா நாங்க நகை செஞ்சு கொடுக்குறவங்க. சென்னையில் 100 குடும்பங்களுக்கு மேல நாங்க நகை செஞ்சு கொடுத்துட்டு இருக்கோம். இது வரைக்கும் எங்க மேல இப்படி ஒரு கம்ப்ளைண்ட் வந்ததே இல்லை சார். அந்த நகையை ஒரு நிமிஷம் கொடுங்க சார், நான் பார்க்குறேன். எங்க கடையில் பண்ற நகைகளுக்கெல்லாம் டிஎஸ்ன்னு சிம்பிள் போட்டிருக்கோம் சார். இதுல ஜிஎஸ்ன்னு போட்டிருக்கு. சார், இது எங்க கடையில் செஞ்சதில்லை சார். நகையில இப்படி இல்லாம ஒரு விஷயம் இருக்கு, இது கூட நமக்கு தெரியாம போச்சே. ஜிஎஸ்ன்னு போட்டிருக்கா, நகையை கொடுங்க. ஆமா, ஜிஎஸ்ன்னு தான் போட்டிருக்கு. நம்ம ஃப்ரெண்டு போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல தான் இருக்காரு. ஜிஎஸ்ன்னு போறது எந்த கடன் விசாரிச்சிடலாம். வாங்க போலாம். என்னங்க, ராணி அக்காவா தான் இருக்கும். ஸ்வேதாக்கு பர்த்டேன்னு தெரிஞ்சு கிஃப்ட் கொடுக்கறதுக்காக காலையிலே வரேன்னு சொல்லியிருந்தாங்க. நம்ம வீட்டில் இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்குன்னு தெரிஞ்சா அவங்க மனசை வருத்தப்படுவாங்க.
அவங்க வந்து எல்லாரையும் பார்த்துட்டு போயிட்டோம். அதுக்கப்புறம் இந்த பிரச்சனையை பேசிக்கலாமே. முழுசா நனைஞ்சாச்சு. இதுக்கப்புறம் முக்காடு எதுக்கு பொண்ணி? இங்க பாருங்க, ராணியம்மா நம்ம குடும்பத்துல ஒரு ஆள் தானே, அவங்களுக்கும் இந்த விஷயம் தெரியட்டும். அப்பதான் உரைக்கிறவங்களுக்கு உரைக்கும். அண்ணி என்ன பேசுறீங்க? நமக்கே உண்மை எது பொய் எதுன்னு எதுவுமே தெரியாது. முதல்ல உண்மை என்னன்னு தெரிஞ்சுக்கலாம், அதுக்கப்புறம் பாத்துக்கலாம். ஆமாக்கா, ராணிமா வந்துட்டு போற வரைக்கும் நாம இந்த விஷயத்தை பத்தி பேச வேணாம். பொன்னி, ஆட மொத்த குடும்பமும் இங்க இருக்கீங்க போல இருக்கு. அப்ப நான் நல்ல நேரத்துல தான் வந்திருக்கேன். ஆமாக்கா, அது நீங்க வரப்போறீங்கன்னு எல்லார்கிட்டயும் சொல்லியிருந்தேன். அதான் எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஐயோ, இந்த வீட்ல எல்லாரும் என் மேல வச்சிருக்கிற பாசம் தான் என்ன மறுபடியும் வர வைக்குது. ஆமா, நேத்து ராத்திரி ஸ்வேதாவோட பிறந்த நாள் ஜாம்னு கொண்டாடி இருக்கீங்க. ஏன் எனக்கு ஒரு வார்த்தை சொல்லிருக்கலாம்ல, நானும் வந்து கொண்டாடி இருப்பேன்ல. அது ஒண்ணு இல்லக்கா, ராத்திரி நேரத்துல எதுக்கு உங்களுக்கு சிரமம் கொடுக்கணும்னு தான். ஸ்வேதா அப்பா அம்மா வந்தாங்களே, அவங்களுக்கு மட்டும் ஏன் சிரமத்தை கொடுத்தீங்க? இதெல்லாம் சிரமம் இல்ல பொன்னி, இது எல்லாத்துலயும் தான் சந்தோஷம் இருக்கு. ஏய் ஸ்வேதா, இங்க வா. தா, உனக்கு ஒரு gift வாங்கிட்டு வந்திருக்கேன். சிரிச்சுக்கிட்டு வாங்க வேண்டியதானே, என்ன உம்முன்னு மூஞ்சி வச்சிருக்கேன். சரி. தேங்க்ஸ் ஆண்டி. சரி. பவித்ரா அப்பா கூட வந்திருக்கார் போல இருக்கு. ஆமா ஆண்டி, ஸ்வேதாவோட பர்த்டேக்கு விஷ் பண்றதுக்காக வந்திருக்காரு. ஓ, பரவாயில்லையே, ரொம்ப நல்ல விஷயமா தான் இருக்கு. இப்படிதான் இருக்கணும், உறவு அப்பதான் பலமா இருக்கும். ஆமா, இவர் யாரு? நான் பார்த்ததே இல்லையே. அவரு தங்க நகை செய்யற ஆசாரி. பவித்ராவோட அப்பா கூட்டிட்டு வந்திருக்காரு. பவித்ராவுக்கு எந்த மாதிரி நகை செய்யலான்னு பேசிக்கிட்டு இருந்தோம். சரி. எல்லாரும் ஏதோ முக்கியமான விஷயத்துல இருக்கீங்க, நீங்க பேசுங்க, நான் கிளம்புறேன். சரியா? சரிக்கா. ராஜாராம், நான் போயிட்டு வரேன். சரி. பவுனு அக்கா போயிட்டு வரேன். சரிக்கா.